அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். வருகின்ற 11/5/2026 அன்று திங்கட்கிழமை பராபவ வருடம் சித்திரை மாதம் 28ஆம் நாள் பகல் 12:38 அளவில் மீனராசியிலிருந்து மேசராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அடுத்த 40 நாட்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய் மேசராசியில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வார். கடந்த 2024ஆம் வருடம் பார்த்திங்கன்னா மேசராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்தார். இப்போ 2 வருடங்கள் ஆகிறது. முதலில் செவ்வாய் பகவானை பற்றி அவருடைய காரகத்துவங்களை பற்றி காணலாம். செவ்வாய் பகவான் மங்களக்காரகன். செவ்வாய் நன்றாக இருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை. வீடு மனை நிலம் சொத்து வாங்குவதில் பிரச்சனை இருக்காது. உடலில் இரத்தம் சார்ந்த பிரச்சனை இருக்காது. செவ்வாய் நிலமகன், சகோதரக்காரகன், தைரியக்காரகன். மேச செவ்வாய் அரசு டிபார்ட்மெண்ட்டு, நிற்காமல் இயங்கக்கூடிய வேலை, போக்குவரத்து, காவல், மருத்துவம், இராணுவம், இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ், அதே மாதிரி விவசாயம், ஆடு மாடு, கொம்புள்ள மிருகங்கள். செவ்வாய் இயற்கையாளன். செவ்வாய் பகவானுடைய காரக தொழிலில் தைரியத்தை எதுக்கு கொடுக்கிறார் என்றால், எந்த உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இருக்கிறது என்றால், அதாவது முழுமையான தைரியம் வீரம் எந்த தொழிலுக்கு இருக்கிறது என்றால், போக்குவரத்து, லாரி, பஸ்ஸு, கார், இந்த மாதிரி டிரைவிங் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கு தான் செவ்வாயினுடைய முழுமையான தைரியம் வீரம் இருக்கிறது. ஆண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நீர் ராசியில் இருக்கக்கூடாது. பெண்கள் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் நெருப்பு ராசியில் இருக்கக்கூடாது. செவ்வாய் மங்களக்காரகனாக இருக்கும்போது ஜாதகத்தில் செவ்வாய் நிற்கக்கூடிய ராசிக்கு நட்சத்திரத்திற்கு முன்பாதமோ முன் ராசியிலையோ சந்திரன், சனி, ராகு, கேது இருந்தால் ஜாதகனுடைய வாழ்க்கை கடுமையான போராட்ட காலமாகவே இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை உண்டு பண்ணணும். நிலம், சொத்து, இருப்பிடத்தில் பிரச்சனையே உண்டு பண்ணும். அதே மாதிரி மன தைரியத்திலையும் பிரச்சனையே உண்டு பண்ணும். செவ்வாய் கெட்டுப்போனால் ஜாதகன் பயந்த சுபாவம், எந்த ஒரு முடிவும் தைரியமாக எடுக்க முடியாது. செவ்வாய் சுய ஜாதகத்தில் செவ்வாய்க்கு முன் வீட்டிலோ செவ்வாயோடையோ ராகு கேது சேர்ந்துருந்தால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கடுமையான தோஷம். பெண்களுக்கு செவ்வாய் முழுமையான வீரத்தை, தைரியத்தை கொடுக்கிறார். மேசம், விருச்சிக ராசியில் செவ்வாய் ஆட்சியும், கடகராசியில் நேசமும், மகர ராசியில் உச்சமும் பெறுகிறார். ஒவ்வொரு ராசிக்கும் செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலன்கள் காணலாம். கும்பராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். கும்பராசிக்கு 10ஆம் இடமான தொழிற்ஸ்தானத்திற்கும் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய். சித்திரை மாதம் 28ஆம் தேதி முதல் மேசராசியில் ஆட்சி பெற்று அடுத்த 40 நாட்கள் சஞ்சாரம் செய்வார். கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி, வைகாசி மாதம் 18 வரை மிதுன ராசியில் குரு, சிம்மராசியில் கேது. கும்பராசி என்பவர்களுக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது முற்பாதி காலம்
அதாவது வைகாசி மாதம் 15 வரை உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகும். 3வது வீட்டிலே செவ்வாய் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்திங்கன்னா வரன் செட் ஆகும். புதிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். 3வது வீட்டிலே செவ்வாய் பகவான் செல்லும்போது புதிதாக வீடு கட்டலாம். வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கலாம். அதே மாதிரி குருபலன் இருக்கிறது. வைகாசி மாதம் 18 வரை குருபலன் இருக்கிறது. தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம். பழைய வீட்டை புதுப்பிக்கலாம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் கும்பராசி என்பதற்கு இந்த காலகட்டம் உண்டு. கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் மாரகாதிபதியாக வருகிறார். 3வது வீட்டிலே ஆட்சி பெற்று செல்லும்போது வைகாசி மாதம் 15 முதல் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். சாகசம் பண்ணு வண்டியை வேகமாக முறுக்கக்கூடாது. அதே மாதிரி நீர்நிலைகளில் ஆழமுள்ள பகுதிகளுக்கு செல்லாமல் பார்த்துக்கணும். சளி, காய்ச்சல், இருமல், உஷ்ணம் சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் வரலாம். கட்டி கொப்பளம் இப்படிலாம் ஏற்படும். 3வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது தேக சுகம் கூடும். கும்பராசி என்பதற்கு சிறப்பு தான். அதே மாதிரி இளைய உடன் பிறந்தவர்களிடம், தம்பி தங்கைகளிடம் அடுத்த 40 நாட்களில் ஒரு நாள்னாச்சும் உங்களுக்கு சண்டை சச்சரவு வரும். தம்பியிடம் தங்கைகளிடம் நீங்கள் சண்டை பாடுற மாதிரி, அவங்க உங்களை சண்டை பிடிக்கிற மாதிரி அடிதடி கூட வரலாம். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். கும்பராசியில் ராகு அமர்ந்து 3ஆம் பார்வையால் செவ்வாயே பாரு செய்வார். ஆடு மாடு வண்டி வாகனங்கள் இதன் வழியில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி விஷ ஜந்துக்கள் மூலம் ராகு பார்வையில் செவ்வாய் இருக்கும்போது வைகாசி மாதம் கும்பராசி என்பர்கள் கிராமப்புறங்களில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, நகர்ப்புறத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பாம்பு கடி, தேள், பூராங்கடி இந்த மாதிரி விஷ ஜந்துக்களால் கடிபடக்கூடிய சூழ்நிலை உண்டு. கொம்புள்ள மிருகங்கள் முட்டும். அதே மாதிரி நாயுங்கோடு கடிக்கும். நெடுஞ்சாலை வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக போய்ட்டு கவனமாக வாங்க. கும்பராசிக்கு 2வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு 7 நாட்டு சனியில் குடும்ப சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. கெட்ட நண்பர்கள் சவகாசங்களை தவிர்த்து விடுங்க. நண்பர்கள் மூலம் உங்களுக்கு பண பிரச்சனை வரும். இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடாதீங்க. உதவி பண்ணுறேன் அப்படின்னு கைமாத்தா பணம் கொடுத்தீங்கன்னா அப்புறம் கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியது தான். 3வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து 4ஆம் பார்வையால் கடகராசியை பரிசுகிறார். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் அதிகாரமாக செயல்படுவீங்க. உங்களை அதிகாரப்படுத்துகிற அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள் இந்த காலகட்டம் கடனை கொடுத்து அடைக்கலாம். எதிரிகள் தொந்தரவு இருக்காது. எதிரிகள் இருந்தாலும் உங்களுக்கு சமாதானமாக போவாங்க. செவ்வாய் பெயர்ச்சியாகக்கூடிய முப்பாதி காலம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பிற்பாதியில் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. செவ்வாய் பகவானுடைய 7ஆம் பார்வை துலாம் ராசியின் மேல் விழுகிறது. கும்பராசிக்கு 9ஆம் இடம். பாக்கியஸ்தானம் பலமாக இருக்கிறது. பாத யாத்திரை, கிரிவலம், ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம். மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் சென்று வரலாம். 9வது வீட்டை செவ்வாய் பாரி செய்யும்போது விவசாயிகளுக்கு சிறப்பு. இடி மின்னலுடன்
அத்திக்கட்டி ஆலாங்கட்டியுடன் கனமழை பொழியும். விவசாய வெள்ளாமை நல்ல விலைக்கு விற்கலாம். 9வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது தந்தைக்கு ஆரோக்கியம் உண்டு. செவ்வாய் புகனுடைய 8ஆம் பார்வை கும்பராசிக்கு 10வது வீட்டின் மேல் விழுகிறது. தொழில்ஸ்தானம் பலமாகிறது. இந்த காலகட்டம் தொழிலுக்காக முயற்சி செஞ்சீங்கன்னா முயற்சிகள் வெற்றியாகும். தொழில் சார்ந்த பிரச்சனைகள், பயம், பதற்றம் கும்பராசி என்பதற்கு இந்த காலகட்டம் நீங்கும். செவ்வாய் பெயர்ச்சி பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையை தரும். நீங்கள் சாகசம் பண்ணுறேன், சாதிக்கிறேன் அப்படின்னு வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருங்க. வேண்டாத விவகாரங்களில் தலையிடாமல் இருங்க. அதிகாரம் கிடச்சிருச்சுன்னு அடுத்தவர்களை நெருக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாக வரும். ஏன்னா உங்களுக்கு 7.5 நாட்டு சனியில் குடும்பச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. இளைய உடன் பிறந்தவர்களிடம் கும்பராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.